வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கொடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்புகள், இந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் மெய்யொன்றர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 26/11/5126 நாள் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு 7:17 மேல் தீதிரு நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமும் பின்னிரவு 2:02 மேல் ரிஷபக்ஷ தேய்பிரை அஷ்டமி திதி நாளாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு 7:17 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்யட்டுமே தவிர முக்கியமாக வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசுநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 26/11/5126 நாள், ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 10/3/2026 காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:27 ஆயனம் உத்தராயணே, ருதோ சிசிர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே. அதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது சப்தம்யாம், சப்தமி திதி 48 நாழிகை 87 வினாடி பின்னிரவு 2:02 வரை. அதன் பிறகு அஷ்டம்யாம், அஷ்டமி திதி. இன்றைய சாந்த திதியானது சப்தம்யாம், சப்தமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜ்யமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாந்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சப்தம்யாம், சப்தமி திதி. தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிர்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்களுடைய பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் மிகவும் அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவரும் தங்கள் பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாவை கடைபிடித்து செய்ய வேண்டும். இந்த விஷயமானது இந்த பித்திருக்கர்மாக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விசேஷங்களுக்கும், சுப விசேஷங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைத்து சுப விசேஷங்களையும் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு மாதத்தில் 2 அமாவாசையானது ஒருமையானால்
இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பார்த்தீர்களேயானால் தங்களது குடும்பத்தில் தங்களுடைய பித்திருக்கள் மரணமடைந்த அதே மாதத்தில் அதே திதியில் செய்யக்கூடிய சூழ்நிலையானது 1 மாதமோ 2 மாதமோ 3 மாத காலங்களுக்கோ ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசரமானது பௌம வாசரே, கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் 32 நாழிகை 5 வினாடி, இரவு 7 மணி 17 நிமிடம் வரை. அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவர் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகள் அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் திஸ்ரோஷ்டகா இரவு 7 மணி 17 நிமிடத்துக்கு மேல் தீதிரு நட்சத்திரம், ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமானது இருக்கின்றது. இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 3 மணி 27 நிமிடம் முதல் மாலை 4 மணி 57 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 9 மணி 27 நிமிடம் முதல் 10 மணி 57 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 12 மணி 27 நிமிடம் முதல் 1 மணி 57 நிமிடம் வரை. நல்லநேரமானது இன்று காலை 8 மணி 27 நிமிடம் முதல் 9 மணி 27 நிமிடம் வரை சுக்கிரன் கோரை. பிற்பகல் 12 மணி 27 நிமிடம் முதல் 1 மணி 27 நிமிடம் வரை குரு கோரை. சூரமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராசிரமம் அசுனி நட்சத்திரம். அசுனி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 5 மணி 57 நிமிடம் முதல் பிற்பகல் 12:33 நிமிடம் வரை சந்திராசிரமம். அசுனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 12 மணி 33 நிமிடம் முதல் இரவு 7 மணி 17 நிமிடம் வரை சந்திராசிரமம். அபபரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 7 மணி 17 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 55 நிமிடம் வரை சந்திராசிரமம். அபபரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை 2 மணி 55 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகின்றது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.